ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் வந்துட்டு ரவை எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு ஒரு தவாவில் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அடுப்பில் வந்து கடாய் வச்சு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்குவோம். அதிலே வந்துட்டு நம்ம 1.5 கப்பு ரவைக்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டு நாம் வறுத்து வச்சுருக்க ரவையை வந்துட்டு கொட்டிக்கிட்டே வந்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த ரவை வந்துட்டு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதாவது 1.5 கப்பு ரவைக்கு நான் 2.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது கரெக்டாக நார்மலாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதை நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்குவோம். அப்புறம் தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நெய்யும் நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகி கேசரியோடு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம். அதையும் நல்லா கிளறிட்டோன்னா சூப்பரான எம்மியான கேசரி நமக்கு ரெடியாக